கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எரேமியா 14 அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களிலே, கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாக்காதபடி எங்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். நைட்டு படுத்து தூங்கும்போது ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை எடுத்து, இல்லை ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை எடுத்து, இல்லை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிலாம் அதிசயமாக வழி நடத்தினார் என்பதை ஒரு வேதபோதி நாம் தியானித்து ஜெபிக்கலாம். ஆனால் இந்த 2 வசனத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய முன்னோருடைய நிலைமை என்ன, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தணும். அதையே அப்படியே சொல்லித்தர அப்படின்னா, நிறைய வேலையிலே நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. வீட்டில் நிறைய பிரச்சனைகள், வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனைகள், வியாபாரத்தில் பிரச்சனைகள், தேசத்துக்குள்ளே குழப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இரும் என்று நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். அதே நேரத்தில் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், சமாதானமாக இருக்கும். கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்து இருக்கிறோம். நைட் நேரத்தில் எல்லாரும் சொல்ல முடியாது. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்களில் சிக்கிக்கொள்கிற குடும்பங்கள் உண்டு. அது செல்போன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் செல்போன்லேயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேவனை தேடாமல் இந்த உலகத்துக்குள்ளே பல வேலையில சிக்கி கொள்றாங்க. கர்த்தரை மறந்து வாழ்றாங்க. தேவனை அறியாமல் வாழ்றாங்க. தேவனை அறியாமல் வாழும்போது அவங்க எங்கனாலும் ஒரு அடிமையில இருப்பாங்க. அது விக்கிர அடிமையா இருக்கலாம், வேற நிறைய காரியத்தில் அடிமையா இருப்பாங்க. கர்த்தாவை, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம இருதயத்துக்குள்ளே தெரியும், நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், நான் எதனால கஷ்டப்படுறேன், என் குடும்பம் எதனால இந்த பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த ஜெபகுறிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, செல்போனை ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால கட்ட முடியல. உடனே அவங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பயப்படுறாங்க. அதை எப்போ யோசிக்கணும்? வாங்கறதுக்கு முன்பாக யோசிச்சிருக்கணும். ஃபேமிலியில் கேட்டிருக்கணும், பெரியவங்கள்ட்ட கேட்டிருக்கணும், ஆலோசனை பண்ணி கரெக்ட் பண்ணி நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம வாங்கியிருக்கணும். ஆன்லைன் மூலிமா வாங்கும்போது அது அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொண்டு வந்துட்டு. எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை இருக்குமானால் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும். பாவம் படுத்திருக்கும் போது அது மூலியமா பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். நைட் நேரத்தில் இந்த செய்தியில் நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஐயா, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, படுத்த நிம்மதியாக தூக்கம் வர மாட்டுக்கு, என்னெல்லாமோ யோசனை வருது, சர்ப்பத்தை பார்க்குறேன், அசுத்தத்தை பார்க்குறேன், எப்படி இல்லாமோ என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
நம்ம பார்க்குற பார்வை, நம்ம சிந்தனை, நம்ம பேச்சு, நம்ம காதில் கேட்குற வார்த்தைகள், நம்ம இதயத்துக்குள்ளே நினைவில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம இதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. நம்ம சரீரம் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டுச்சா, லஞ்சம் வாங்கிறது, இல்லை தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, தேவையில்லாத இடத்துல நிற்கிறது, நம்ம நிறைய சொல்லலாம். இதை ஏன் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லித்தர வேண்டியிருக்கு அப்படின்னா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கும்போது வழி தப்பி போயிடுவாங்க, தீமையில் போய் சிக்கிக்கொள்வாங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் போய் நிற்கும்போது அது அவங்கள தீமைகளை கொண்டு போயிடும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நக்கல் நையாண்டி பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம் வீண் வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நிற்கும் போது அது அவங்களை தீமைகளை கொண்டு போயிரும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகள் இருக்கு. எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்களான்னு சொல்லி கேட்டால் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. வியாக்கியானம் மட்டும் பயங்கரமாக பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அப்படி அப்படிம்பாங்க. ஒரு மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்களான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதிலே வராது. கையில் பைபிள் எடுத்து வாசித்தோட தூக்கமாக வருது அப்படிம்பாங்க. செல்ஃபோனை கையில் எடுத்து தூக்கம் போயிட்டு அப்படிம்பாங்க. ராத்திரி 2 மணி வரையும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்கிற காலம் இதெல்லாம், நம்ம வாழ்கிற காலம். கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு, இல்லை பிரதர், இந்த வசந்த மூலியமாக எங்கள் கூட தேவன் பேசியிருக்கிறார், இது எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ஒரு இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான பேசினால், நீங்கள் மனம் திரும்பும்போது பரலோகம் சந்தோஷப்படும். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும், உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதையும், எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாக்காதபடி எங்களை நினைத்தரலும் என்று ஜெபிக்கிறார். அப்போ ஜெபம்னா என்னென்ன அப்படின்னா, உம்முடைய நாமத்து நிமித்தம், அவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கு. அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லி நாம் மகிமைப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம எப்படி வாழ்றோம் அதுதான் முக்கியம். அதை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம், குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம், குடும்பத்துக்குள்ளே விடுதலை, குடும்பத்துக்குள்ளே சுகம், பலன், ஆரோக்கியம். இந்த கிஃப்ட்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ராத்திரி ஒரு 10 நிமிஷம் நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் போதே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை இந்த மாதம் நிறைய பணம் தேவை இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தேவன் பார்த்து கொள்வார். நமக்கு தகப்பன் இருக்கிறார், நம்ம தனி நபர் கிடையாது. தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க எப்போது செயல்படுவாங்க? நான் தேவனோடு ஒப்புரவாகும்போது எல்லா விதமான வாசலும் திறக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து தேவனோடு ஒப்புரவாகும்போது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது, தேவனோடு பொருத்தனை பண்ணி, இனிமேல் நான் அந்த பழைய பாவத்துக்குள்ளே போக மாட்டேன், அக்கிரமத்துக்குள்ளே போக மாட்டேன், அசுத்தத்துக்குள்ளே போக மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி அர்ப்பணித்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுது கர்த்தர் வேலையிடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் பேசியிருக்கிறீங்க, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனை பரிசுத்தமாக்கப்படட்டும். கர்த்தரை பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீக்கி உங்களோட இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து
இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்களை எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. எல்லாருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.